Finally, Motorola ஒரு flagship phone இப்போ இந்தியால launch பண்றாங்க Moto Edge 30 Pro. இது சைனால launch ஆன X30 க்கு கொஞ்சம் சிமிலரான phone ஆனா ஒரு சில changes இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த phone unbox பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் அவங்களோட latest Snapdragon 8 Gen 1 flagship phoneல என்னெல்லாம் ஆஃபர் பண்றாங்கங்கறத டீடைலா பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up button, subscribe, bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் H30 Pro வர பாக்ஸ். ரொம்ப ஸ்டாண்டர்டான மோட்டோ பாக்ஸ். ஓப்பன் பண்ண உடனே உள்ள H30 Pro ஃபோன் இருக்கு சாஃப்ட் கேஸோட. திருப்பியும் இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம நிறைய பட்ஜெட் ஃபோன்ஸ்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் ஏதாவது ஃப்ளாஷியாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஃப்ளாக்ஷிப்புங்கிறதுனால. எனிவேஸ் அடுத்து இந்த இன்சர்ட்டில் ஒரு சிம் டூல், குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு. பாக்ஸில் மற்றபடி ஒரு USB Type-C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட, அதுக்கப்புறம் ஒரு 68 வாட் டர்போ பவர் சார்ஜர். ஸோ இந்த H30 Proல 4800 mAh பேட்டரி இருக்குது. இந்த இன்க்ளூடட் சார்ஜரை யூஸ் பண்ணி 0 to 50 வெறும் 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு மோட்டோ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் X30 ஃபோனில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸ், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் 5 வாட்ஸ். ஸோ 4800 mAh பேட்டரி இருந்தாலும் ஃபோனை ஓரளவுக்கு லைட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 195 கிராம் வெயிட், 8.79 mm திக்னஸ். இப்போ மோட்டோரோலாவோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா கேமரா ஹம்ப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது டெக்னிக்கலாக உண்மை கிடையாது. இங்கே அந்த கேமரா ஹம்பை கிராஜுவலாக கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் கேமரா ஹம்போட ஒரு ஃபோனை நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு ஏதாவது டைப் பண்ணிங்க இல்லை யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற வாப்லிங் அந்த அளவு ப்ராமினெண்ட்டாக இங்கே இல்லை. ஸோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட்டிங் லைட்டாக ஓவர், எல்லா பிராண்ட்ஸுமே பண்ணுற மாதிரி. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன். இந்த சைட்ஸ் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் சிம் ட்ரே, Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோனும் ஸ்பீக்கரும். இது ஒரு டியூவல் சிம் ட்ரே, மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. 2 5G சிம் யூஸ் பண்ண முடியும். 13 பேண்ட் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டோ இந்த ஃபோன்லையும் சரி, அவங்க மிட் ரேஞ்சஸ்லையும் சரி 5G பேண்ட் சப்போர்ட் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் கீஸ் இருக்குது. இது சில பேருக்கு நெகட்டிவாக படலாம். ஏன்னா அந்த பவர் கீ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் டபுள் ஆகுது. இங்கே இந்த பட்டன்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அன்லாக் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். இங்கே அந்த பொசிஷனிங்கை நான் கரெக்டாக இருக்குன்னுலாம் சொல்லல. பட் எனக்கு ஒரு சின்ன சில்வர் லைனிங், மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்ஸ்லையும் பவர் கீ சென்டர்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸில் யூஸ் பண்ணையில் அந்த பவர் கீ ப்ரெஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் சைடு வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கையில் ஒரு பேலன்ஸ் சரியாக இருக்காது. இந்த ஃபோன் இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பட் பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் கீழே தான் கொடுத்துருக்கணும். அதுதான் பெட்டராக இருந்திருக்கும். சரி, இப்போ எனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அடுத்து டிசைன். இங்கே எஃபெக்டிவாக இருக்குது, நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். 3D Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க பேக்கில். அது லைட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எல்லாம் ஓகே. பட் மோட்டோ G ஃபோன்ஸ் எல்லாமே, இந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இதுலேயும் இருக்குது. அந்த கலர்ஸை பார்த்த உடனே இப்போ அந்த ஒயிட் கலர், ஸ்டார் டஸ்ட் ஒயிட், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இங்கே இந்த காஸ்மோஸ் ப்ளூக்கு பதிலாக இல்லை இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு ஸ்கை ப்ளூ, எல்லோ, இல்லை இந்த USB Type-C கேபிள் ஆக்சன்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே ஆரஞ்ச், அந்த மாதிரி வித்தியாசமான கலர்ஸில் இந்த ஃபோனை ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ், மிட்ரேஞ்ச் மோட்டோ G50, மோட்டோ G40 ஃபியூஷன், அந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் வித்தியாசமாக இதை காமிக்கிறதுக்கு பெட்டராக இருந்திருக்கும். எனிவே, இந்த பேக்கில் 3 கேமராஸ் இருக்குது. பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர், இது ஒரு f1.9 ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இந்த கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண இமேஜஸ்லாம் நல்லா தான் வந்துச்சு. ரிச்சாக நல்ல டீட்டெயில்ஸோடு இருந்தது. பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருக்குது. இது சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். செகண்டரியும் ஒரு 50 மெகாபிக்சல் சென்சர் தான், ஆனால் f2.2 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. 114 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இதே சென்சரை யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். 3வது கேமரா சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். வீடியோன்னு வரையில் 8K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஆனால் 4Kயும் 30 FPSக்கு லிமிட் ஆகிருக்கு. ஏன்னு தெரியல. இது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவாக 4K 60 அப்டேட்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு மோட்டோ கிட்ட கேட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல. கிடைச்சோன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கலர், சினிமாட்டோகிராஃப், டியூவல் கேப்சர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. செல்ஃபிக்கு 60 மெகாபிக்சல் f2.2 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் நல்லா டீட்டெயில்டாக இருக்குது, நல்ல ஸ்கின் டோன்ஸோட. டிஃபால்ட்டாக பியூட்டி மோட் ஆஃபில் வருது இந்த ஃபோனில். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேஜர் பாசிட்டிவ். அடுத்து ஸ்பெக்ஸ்னு வரையில் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி Snapdragon 8 Gen 1 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 8GB DDR5 RAM, ரொம்ப ஃபாஸ்ட்டான 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ். இந்த ஸ்பெக்ஸ்லாம் கேட்க சூப்பராக இருக்கலாம். பட் ஏற்கனவே நிறைய ஃபோன் Snapdragon 8 Gen 1ஓட லான்ச் ஆகிடுச்சு. ஃபியூச்சர்லேயும் இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இதே சிப்போட லான்ச் ஆகும். ஸோ இங்கே ஹைலைட் ஸ்பெக்ஸ் கிடையாது, சாஃப்ட்வேர். இங்கே ஸ்டாக்கிஷ் Android 12 யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேரில் பெருசாக மோட்டோரோலா கை வைக்கல. கிட்டத்தட்ட இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த
சாப் ஃபார் ஃப்ளாஷ் லைட், ட்விஸ்ட் டு டர்ன் ஆன் கேமரா. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் கீயை 2 தடவை டேப் பண்ணோன்னா ஒரு சைட் பார் பாப்பப் ஆகும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்க்கு போகணுன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு திருப்பி வராமல் இதை யூஸ் பண்ணி போக முடியும். இது போக ரெடி ஃபார் 3.0 வயர்ட் வயர்லெஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெடி ஃபார் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டிங்கன்னா டெடிகேட்டட் வீடியோ பண்ணுறேன். அது போக மற்றபடி கேம் டைம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய செட்டிங்ஸ் கேம் விளையாடிட்டே இருக்கலாம் மாற்ற முடியறதுக்கு. இதெல்லாம் இருந்தாலும் ப்ரிடாமினெண்ட்டாக சாஃப்ட்வேர் ரொம்ப ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே இருக்குது. இது ஜென்ரலாக மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்க்குறது கிடையாது. எனிவேஸ் கேமிங்னு வரையில் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 8 Gen 1ங்கிறதுனால குறை சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எல்லாம்னு சொல்லிட முடியாது. நல்ல ஆடியோ அவுட்புட்டும் தேவை, நல்ல வீடியோ டிஸ்பிளேயும் தேவை. ஆடியோவுக்கு ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டாப்பில் உள்ள இயர்பீஸ் ஸ்பீக்கராக டபுள் ஆகுது, டால்பி டியூன்ட். ஸோ ஆடியோ நல்லா தான் இருக்குது. வீடியோவுக்கு அதாவது டிஸ்பிளேக்கு இங்கே 144 Hz OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.7 இன்ச் பேனல், Gorilla Glass 3 கவரோட. இங்கே HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. நல்ல பிரைட்டான தரமான பேனல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ வீடியோ ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ், அது போக Android 13, Android 14 ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர், கேமராஸ், டிஸ்பிளே, ஆடியோ எல்லாமே இந்த ஃபோனில் நல்லா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் தான். OnePlus இப்போ ஆக்சிஜன் ஓஎஸ்லேருந்து கலர் ஓஎஸ்க்கு மூவ் பண்ணதுனால அந்த ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு டாப் பெர்ஃபார்மன்ஸோடு வர ஃபோன்ஸ் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த Moto Edge 30 Proவை யூஸ் பண்ணி மோட்டோரோலா அந்த செக்மெண்ட்டை ஃபில் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆன் பேப்பர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை வச்சு பார்க்கையில் ஒரு நல்ல கம்பெலிங் பேக்கேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு ப்ரைஸிங் 50,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக 5,000 ரூபா கேஷ்பேக் ப்ளஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் எங்கே வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி. ஸோ எஃபெக்டிவாக இன்னைக்கு தேதிக்கு 45,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு Snapdragon 8 Gen 1 இந்த மாதிரி ஒரு ஓவரால் 144 Hz OLED பேனல், இந்த மாதிரி ஒரு ஓவரால் பேக்கேஜோட ரொம்ப நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. பட் திருப்பியும் ஸ்பெக்ஸை மட்டும் வச்சு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ரிவ்யூ வீடியோவில் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்களாம் ஏற்கனவே கேட்டதை பேஸ் பண்ணி iQOO 9 Pro ஃபோனை தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டெஸ்டிங் முடிஞ்சு அந்த ரிவ்யூ லைவ் ஆன உடனே இந்த ஃபோனுக்கு என்னோட சிம்மை மாற்ற போகிறேன். ஸோ அடுத்த ஒரு 2 வாரத்துக்குள்ளே இந்த ஃபோனோட ரிவ்யூ நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day.